வணக்கம். 15/4/2026 ஏப்ரல் மாதத்திலே புதன்கிழமை. தமிழ் வருடத்தின் பேர் ஸ்ரீ பராபவ என்கிற வருடம். சித்திரை மாதத்திலே 2ஆம் நாள். திரையோதசி என்கிற திதியானது மாலை 8:55 வரை இருக்கும். பின்பு சதுர்த்தசி திதி என்கிற 14வது திதி. பூரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருப்பார். மாலை 1:34 விடை. பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். திரையோதசி திதி அப்படின்னு வந்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும், நமக்கு மாத சிவராத்திரியும் பிரதோஷ காலமும் உண்டுன்னு. ஸோ அவசியம் இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு செய்வதனால. இந்த சூலம் இன்னைக்கு வடக்கு பக்கம், பரிகாரம் பால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வடக்கு திசை பயணத்தை தவிர்ப்பதும், அவசியம் ஏற்பட்டால் பாலை பரிகாரமாக சாப்பிட்டு செல்வதும் நல்லதுன்னு அர்த்தம். காலையில் 9:30 to 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். மத்தியான வேளையில 6:30 to 7:30 வரைக்கும் நல்ல நேரம். மேஷ லக்னத்திலே சூரியன் 4 நாழிகை 7 வினாடிகள் இருக்கக்கூடிய நாளில் சூரிய உதய நேரம் 6:03 இருக்கும். மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்களான சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து அமரக்கூடியதானது இன்றைக்கு மேஷ ராசியிலே இருப்பார். மிதுன ராசியிலே குரு, சிம்ம ராசியிலே கேது, ராகு தனித்து கும்பராசியிலே, சனி செவ்வாய் புதன் இவர்கள் சேர்ந்து அமர்வது மீன ராசியிலே இருக்க, அவர்களுடன் இன்றைய நாளிலே சந்திர பகவானும் சேர்ந்து கொள்கிறார். இன்றைய நாளில் ஒரு ராசிக்கும் பலன் பார்க்க. மேஷ ராசி அன்பர்களே, 12ஆம் இடத்துக்குள்ள சந்திர பகவான் வருகிறார். அதனால் ஒன்றும் பயம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே சந்திர பகவான் இருக்கக்கூடிய இடத்துலதான் சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிற உங்க ராசிநாதன். அதனால இன்னைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த இடர்படாத சூழ்நிலையெல்லாம் நிறைய சூரியனின் முன்னாடி எல்லாம் கலைஞ்சு போயிடும். இப்போ சூரியனின் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளி வர்த்தக தொடர்புகளில நிறைய விஷயங்கள் லாபமா அமையும். அதனால அது ரிலேட்டடான வெற்றிகளை இன்னைக்கு நிறைய சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கிறது. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் சாயங்கால வேளையில பிரதோஷ வழிபாடும் சிறந்தது. வாழ்க வளத்துடன்.